அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம தக்ஷண பாரதி ஹிந்தி பிரச்சார சபா சென்னை வெப்சைட்ல எக்ஸாம்ஸ் பற்றிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் பாருங்க, உங்களுக்கு அந்த வெப் அட்ரஸ் அதோட ஹையர் எக்ஸாமில் நாம் அட்டாச் பண்ண வேண்டிய ஃப்ரண்ட் பேஜ் இது எல்லாமே இந்த கிளிப்போட அட்டாச் பண்ணியிருக்கு. அதையும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ நமக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன்குள்ள நம்ம போகலாம். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். டியர் பிரச்சாரக்ஸ், நான் பிரச்சாரக்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், நமஸ்தே. பிரச்சாரக் அதோட பிரச்சாரக் இல்லாதவங்க வந்து பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம், இல்லை மற்ற யாரோ கூட இருக்கலாம். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. Hope all of you are taking care as per the government order to keep yourself safe. நம்ம கவர்மெண்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்க கேட்டுக்கிட்டபடி நீங்கள் எல்லாரும் உங்களை சேஃபாக கவனிச்சுக்கிறீங்க அப்படின்னு நம்புறோம். ஏன்னா இப்போ COVID-19 போயிட்டுருக்கு இல்லையா, அதுல இருந்து உங்களை நீங்கள் கவர்மெண்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நம்புறோம். அடுத்து பாருங்க, the candidates who have applied for the Parichyatu Pravesika examinations are exempted from written examination as a special case for this session 31st October and 1st November 2020. அதாவது இந்த அமர்வுக்கு எந்த அமர்வுனா அக்டோபர் 31st, அதுக்கப்புறம் November 1, 2020 நடக்க இருக்கிற எக்ஸாமினேஷன்ஸ். இது எதுனாக்கா ஃப்ரம் பரிட்சைக்கு பிரவேசிக்கா. இந்த தேர்வுகளுக்கு விண்ணப்பித்திருந்த விண்ணப்பதாரர்களுக்கு எழுத்து தேர்வுல இருந்து விலக்களிக்கப்படுகிறார்கள். அதாவது இந்த ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ல இந்த தவிர்க்க இயலாத இந்த COVID-19 காலத்துல இந்த பரிட்சைக்கு பிரவேசிக்க எக்ஸாமினேஷன் மட்டும் எக்ஸாம் எழுதுறதுல இருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறாங்க. மேற்கொண்டு பாருங்க டீடைல்ஸ். Those who applied for the above said examinations will be able to get the examination roll number, its hall ticket number, from our website from 24th October 2020 onwards, and the same will be the exemption number to apply for the next level examination. இந்த மேலே சொல்லப்பட்ட தேர்வுகளுக்கு, அதாவது பரீட்சையில இருந்து பிரவேசிக்க வர அந்த தேர்வுகளுக்கு விண்ணப்பித்தவர்களை வருகிற அக்டோபர் 24 முதல், அது இந்த 2020 இயரோட அக்டோபர் 24ஆம் தேதி முதல் எங்களோட வெப்சைட் பகுதியிலிருந்து, அதாவது வலைத்தளத்திலிருந்து அந்தந்த தேர்வுக்குரிய ரோல் நம்பர் அதோட ஹால் டிக்கெட்டு நம்பர் இது ரெண்டையும் எடுத்துக்கிட முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். எப்போ இருந்து? கம்மிங் 24th October 2020, வருகிற 24ஆம் தேதியில இருந்து. இப்போ வந்து அக்டோபர் தான் நடந்துட்டு இருக்கு. வருகிற 24ஆம் தேதியில இருந்து பரீட்சைய பிரவேசிக்க எக்ஸாமுக்குரிய ரோல் நம்பர் ஹால் டிக்கெட் நம்பரை दक्षिण भारत हिंदी प्रचार सभा
வெப்சைட்ல வந்து எடுத்துக்கிடலாம். அதோட இன்னொன்று முக்கியமானது பாருங்க, the same will be the exemption number to apply for the next level examination. இத அடுத்த நிலை தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு இந்த விலக்கு எண் வந்து இதேதான். அடுத்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இந்த விலக்கு எண்ணை தான் நீங்க வந்து பயன்படுத்திக்கிடணும். அதாவது the above said exemption number is only valid for February 21, 2021 and August 2021 sessions. நீங்க அடுத்த எக்ஸாமுக்கு இதே நம்பர், அதாவது இப்போ நீங்க டவுன்லோட் பண்ணி எடுக்க போறீங்களே இதே ரோல் நம்பர், ஹால் டிக்கெட் நம்பரை நீங்க பயன்படுத்திக்கிடலாம். அதுவும் எந்த எக்ஸாமுக்கு அப்படிங்கிறதே அவங்க பர்டிகுலரா சொல்லியிருக்கிறாங்க. எது எதுக்குனாக்க பிப்ரவரி 2021 மற்றும் ஆகஸ்ட் 2021 அமர்வுகளுக்கு மட்டுமே இது செல்லுபடியாகும். அடுத்து நடக்க போற, அதாவது பிப்ரவரி 2021 ஆகஸ்ட் 2021 தேர்வுகளுக்கு மட்டும்தான் இந்த நம்பர்களை வந்து நீங்க பயன்படுத்திக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் மத்தியமா எக்ஸம்ஷன் நம்பர் it is valid for Rashtravarsha examination February or August 2021. இப்போ மத்தியமா எக்ஸாமினேஷன் நம்பர் நீங்க எடுக்கிறீங்க, அதாவது இப்போ நீங்க மத்தியமா எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கு, அதுல இருந்து இப்போ நீங்க விலக்களிக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ இந்த மத்தியமாவுக்குரிய ரோல் நம்பர், ஹால் டிக்கெட் நம்பரை இனி அடுத்து நீங்க அட்டன் பண்ண போற ராஷ்டிரபாஷா எக்ஸாமினேஷன் அந்த பிப்ரவரியிலேயோ இல்லை ஆகஸ்ட் 2021 நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்ததுக்கு நீங்க பயன்படுத்திக்க முடியாது. அப்ப இப்ப நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணல, அப்ப நீங்க கண்டிப்பா அடுத்து பிப்ரவரி அல்லது ஆகஸ்ட் 2021 அந்த எக்ஸாம் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிடணும். அது வந்து இங்க முக்கியம், அது வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க, the examinations for Visharat and Praveen will be held as per schedule and the roll number or hall ticket number will be available in our website from 24th October 2020 onwards. இப்போ மேலே சொன்னதெல்லாம் லோயர் எக்ஸாம்ஸுக்கு வந்துச்சு. அடுத்து ஹையர் எக்ஸாமுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் விஷாரத், பிரவீன், இது வந்து எப்பவும் போல அந்த தேர்வுகால அட்டவணைப்படி கண்டிப்பா நடக்கும். விஷாரத் மற்றும் பிரவீனுக்கான தேர்வுகள் வந்து கால அட்டவணையின்படி நடைபெறும். இதோட ரோல் நம்பர், ஹால் டிக்கெட் நம்பர் 2020 அக்டோபர் 24 முதல் எங்கள் இணையதளத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ பரீட்சையில வந்து பிரவீன் வர ஹால் டிக்கெட் ரோல் நம்பர், ஹால் டிக்கெட் நம்பர் பிபிஹெச்டி வெப்சைட்ல இருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ லோயர் எக்ஸாம்ஸுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஹையர் எக்ஸாம் இப்பவும் போல கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட ரிவிஷனுக்கு போகணும். இப்போ லோயர் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ நாள் நம்ம எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறோமே, அதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா படிப்பு வந்து கண்டிப்பா வேஸ்ட் கிடையாது, கண்டிப்பா பயன்படும். நீங்க நம்மளுக்கு எக்ஸாம் இல்லைங்கிறதுக்காக வந்து படிக்காம இருக்க வேண்டாம். உங்களோட படிப்பை, உங்களோட ரிவிஷனை நீங்க வந்து கண்டினியூ பண்ணணும், அதுதான் நல்லது. ஏன்னா அப்பதான் வந்து நம்ம அடுத்த எக்ஸாமுக்கு வந்து தயாராக முடியும். அது வந்து நம்மளுக்கு அடுத்த லெவல் எக்ஸாமுக்கு பயன்படும் கண்டிப்பா. அதனால நம்மளுக்கு எக்ஸாம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து படிக்காம இருக்கக்கூடாது, விட்டுறக்கூடாது. முதல் லெவல் நம்ம படிக்கிறோம் அப்படின்னாக்கா அது அடுத்த லெவலுக்காக பயன்படும். அதுக்காக தான் நம்ம வந்து படிக்கிறோம், அடுத்த லெவலுக்கு போறதுக்காக தான் படிக்கிறோம். ஸோ உங்களோட ரிவிஷன் வந்து நீங்க விட்டுறாதீங்க, கண்டினியூஸா நீங்க வந்து படிச்சுட்டு இருங்க, ரிவைஸ் பண்ணிட்டு இருங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து நல்லது. அடுத்த ரிவிஷன்ல இல்லை அடுத்து நம்மளுக்கு கிடைக்க போற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னங்கிறது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தன்யவாத்.